தஞ்சாவூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ரங்கசாமி வெற்றி பெற்றிருக்கிறார். தற்பொழுது அதிமுகவை சேர்ந்த ரங்கசாமி வெற்றி பெற்ற ரங்கசாமி அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா வணக்கம். முதல்ல உங்களுடைய வெற்றிக்கு நியூஸ் 7 தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி சார். ஐயா தொடர்ந்து தற்பொழுது தஞ்சாவூர் தொகுதியில நீங்க சட்டமன்ற உறுப்பினராக தற்பொழுது இந்த இடைத்தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுடைய மகிழ்ச்சியை எங்களோட பகிர்ந்துக்கங்க ஐயா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஐயா. என்னென்ன விதமான சொல்லுங்க ஐயா. தஞ்சை தொகுதி வெற்றிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய மகத்தான சாதனைகள், அம்மா அவர்கள் தஞ்சை சட்டமன்ற தொகுதிக்கு நிறைவேற்றி வந்த வளர்ச்சி திட்டங்கள் இந்த வெற்றியை பெற்று தந்திருக்கிறது. வாக்காளர்களுக்கு நன்றி, நியூஸ் 7 சேனலுக்கு நன்றி. மிக்க நன்றி ஐயா. ஐயா தொடர்ந்து இந்த தஞ்சாவூர் தொகுதியில அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்களிடம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லி நீங்க வாக்குகளை சேகரிச்சீங்க? அம்மா செய்த சாதனைகளை சொல்லி கேட்டிருக்கிறோம். அந்த சாதனைகள் தொடர மக்களுடைய விடுபட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லி வாக்கு கேட்டோம். அந்த கோரிக்கைகள்லாம் அம்மாவுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நிச்சயமாக அதெல்லாம் நிறைவேற்றி தருவதற்கு நடவடிக்கை எடுப்போம். ஐயா, உங்களுடைய தொகுதியில உங்களை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் விட மிக அதிகமான வாக்குகளை பெற்று நீங்க வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. இது உங்களை சார்ந்தவர்கள் உங்களுக்கும் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியை அளிக்குது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்த வெற்றி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் எல்லோருமே மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். நிச்சயமாக ஐயா, உங்களுடைய பேச்சிலிருந்தே தெரியுது நீங்க எந்த அளவிற்கு மகிழ்ச்சியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் 7 தமிழ் சார்பாக தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றதுக்காக வாழ்த்துக்கள் ஐயா. மறுபடியும் தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி.